Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு நிறைய நபருக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் வந்து ரீஅப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வருவாய் கோட்டாட்சியருக்கு வந்து ஒரு மனு வந்து நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல, அதாவது ரீஅப்ளை பண்றதுக்கு டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சரியான முறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பணம் வந்து வரல, 1000 ரூபாய் வந்து எங்கள் வீட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகலை, விண்ணப்பம் அதாவது அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நிராகரிக்கப்பட்டதுன்னு வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு மனுவை நீங்கள் வந்து மேனுவலாக பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, 2-3 காப்பி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யார் வந்து அப்ளிகண்ட்டாக இருக்காங்களோ, அதாவது அந்த விண்ணப்பத்தில் வந்து யார் பேர் கொடுத்தீங்களோ ஃபேமிலி ஹெட்டு, மோஸ்ட்லி வந்து இந்த பிஹெச்காரனாலேருந்து ஃபேமிலி ஹெட்டாக தான் உமன் இருப்பாங்க. பட் உமன் இல்லாத பட்சத்தில் யார் அப்ளிகண்ட்டாக வராங்களோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய வீட்டு அட்ரஸ், சரிங்களா, அதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கா தான் நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு தாலுகா வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர் வந்து இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுடைய தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கு கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துட்டு பொருள் அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் உரிமை தொகை விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக மேல்முறையீடு செய்தல் தொடர்பாக அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஆக்சுவலாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி உங்களுக்கு இருக்குது. இதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. இந்த கோடு போட்டிருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதும், சரிங்களா. ஐயா, நான் மேல்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். என்னுடைய குடும்ப அட்டை எண், அதாவது உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் ஸ்டார்டிங்கில் 333 ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் இந்த இடத்துல வந்து அப்படியே எழுதிக்கோங்க. என்னுடைய குடும்ப எண் ஆகும். இந்த குடும்பத்தின் தலைவியாக அல்லது உறுப்பினராக நான் உள்ளேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உரிமை தொகையினை கோரி விண்ணப்பித்திருந்தேன். என்னுடைய விண்ணப்பம், உங்கள் விண்ணப்பத்தோடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். எப்படி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறக்காம அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பத்தில் வந்து எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ, சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இருக்காங்க, அதனால உங்கள் விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போடலாம். என்னுடைய விண்ணப்பம் வந்து என் குடும்பத்தில் வந்து வருமான வரி செலுத்துபவர் இருக்கிறது காரணமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதனால் வந்து நான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் உரிமை தொகை பெறுவதற்கு முழு தகுதியும் பெற்றுள்ளேன். சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிடணும். சப்போஸ் வந்து எந்த ஒரு காரணமே இல்லை, ஆனால் நான் வந்து தகுதியான நபர் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த காரணத்தை நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க, சரிங்களா. அப்போது இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உரிமை தொகை பெறுவதற்கு முழு தகுதியும் பெற்றுள்ளேன். எனவே என்னுடைய மேல்முறையீடு மனுவினை மீண்டும் பரிசீலனை செய்து எனக்கு உரிமை தொகை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் யாருமே இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மனுவுக்கு கீழே அப்படியே நீங்கள் வந்து பிடிஎஃப்ல என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருடைய பேன் கார்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி விடுங்க. ஏன்னா பேன் கார்டு நம்பர் போட்டாலே வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. சப்போஸ் வந்து எங்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்குற டவுட்ஸில் வந்து ப்ரோ நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ்லாம் வந்து பே பண்ணல, ஜஸ்ட் வந்து 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி வந்து பே பண்ணணும், ஆனால் இப்போ வந்து எதுவுமே பே பண்ணலை, ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்து வருது, இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். அடிஷ்னலாக இந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக வந்து நாங்கள் எந்த ஒரு வருமானமும் எங்ககிட்ட இல்லை, சொல்கிற கவர்மெண்ட் சொல்கிற ரூல் படி எங்களுடைய நாங்கள் வந்து 100% இதுக்கு வந்து தகுதியான நபர், ஒரு 2 to 3 இயருக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணணும், பட் அது வந்து இப்போதைக்குன்னு பண்ணலை, முன்னாடி மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொன்னீங்கனாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா. உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் வந்து இந்த மேல்முறையீடே நம்ம வந்து செய்கிறோம், சரிங்களா. அப்போ இதெல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் குடும்ப அட்டை எண் அப்படிங்கிற இடத்துல அந்த 333 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர், அப்ளிகண்ட் யாராக இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எழுதிக்கோங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த முகாமில் வந்து
பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து எழுதிக்கோங்க, உங்கள் ஃபோன் நம்பர். சரிங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்படிக்கு நான் அப்படிங்கிற இடத்துல அப்ளிகண்டோடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அப்படி சிக்னேச்சர் உங்களால் போட முடியல அப்படின்னா இம்ப்ரெஷன் தம்ஸ் அப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு இ-சேவை மையத்தில் மட்டும்தான் அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பண்ண முடியும். வேற எங்கேயும் நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் வந்து பண்ண முடியாது. சிட்டிசன் போர்ட்டல் நீங்கள் லாகின்ல பண்ண முடியல. அந்த ஆப்ஷன் தான் வந்து எனபிள் பண்ணல அவங்க. இப்போதைக்கு வந்து இ-சேவையில் அதாவது ஃப்ரான்ச்சைஸ் சைடில் மட்டும்தான் லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை நீங்கள் வந்து ரெடி பண்ணி இ-சேவைக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லி இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு ₹1000 அப்படிங்கிற பணத்தொகை வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு 99% வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை மற்ற நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த ஃபார்முக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போவே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.